இப்போ நம்ம ஸ்கெட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க்கு எலிப்ஸு ஸ்பைலைன் இந்த 3 கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் ஆர்க் வந்து இருக்கு. ஓகேவா, 3 பாயிண்ட் அப்படி இல்லாட்டி டேஞ்சன்ட் எண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 3 பாயிண்ட் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து தேவை. இந்த ஆர்க்கு வந்து ஏன் டேஞ்சன்ட் எண்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், செகண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த மூணாவது பாயிண்டா மட்டும் நம்மளால டேஞ்சண்டா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ ஒரு லைன் வந்து இருக்கு, இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி நான் ஆர்க்கு வந்து டேஞ்சண்டா வரைய போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், செகண்ட் பாயிண்ட் அதாவது எண்டு பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து டேஞ்சண்டா வச்சு இதோட பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டும் மூணாவதா ஒரு பாயிண்ட் வந்து நான் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை தான் டேஞ்சன்ட் எண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் அண்ட் எண்டு. சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், எண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சென்டர் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் அண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 3 டேஞ்சன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த 3 டேஞ்சன்ட் வரைகிறதுக்கு ஒரு 3 லைன்ஸ் வந்து வேணும். 3 லைன்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும். ஓகேவா, இந்த லைனுக்கு டேஞ்சண்டா நம்ம வந்து ஆர்க் வந்து வரைய போறோம். 3 டேஞ்சன்ட் ஃபர்ஸ்ட் லைனை கிளிக் கொடுத்துக்கிறோம், செகண்ட் லைனை கிளிக் கொடுத்துக்கிறோம், தேர்ட் லைனை வந்து கிளிக் கொடுத்துக்கிறோம். இந்த 3 லைனுக்கும் இந்த ஆர்க் வந்து டேஞ்சண்டா இருக்கும், அதுதான் 3 டேஞ்சன்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இதே சேம் நம்மளால சர்க்கிளையும் இது பண்ண முடியும். இப்போ இந்த 3 சர்க்கிளையும் நம்ம டேஞ்சண்டா வச்சு வரைய முடியும், செகண்ட் தேர்ட். ஓகேவா, இப்போ லைன் மட்டும் நம்ம டேஞ்சண்டா வச்சு வரைய முடியாது. ஆல்ரெடி ஒரு 3 சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அந்த 3 சர்க்கிளையும் ஒரு 3 சர்க்கிளுக்கும் டேஞ்சண்டா ஒரு ஆர்க் வந்து வரைய முடியும். ஓகேவா, ஆர்க் வந்து டேஞ்சண்டா இருக்கிற மாதிரி வரைய முடியும். மூணாவதும் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரிக் எப்படி அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஆர்க் வந்து வரைஞ்சிருக்கோம், இந்த ஆர்க்கை பேஸ் பண்ணி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து நம்ம பார்த்துருப்போம், அதே சேம் கான்செப்ட் தான். இதை கிளிக் பண்ணுறோம், கொண்டு போகிறோம், ஸ்டார்ட் பாயிண்ட்டு இல்லை எண்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் சேம், ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம கமாண்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் நம்மளால் ஆர்க்கை வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோனிக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துறோம், செகண்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துறோம். நம்ம ஒரு ஆர்க் வந்து ட்ராப் பண்ணும்போது இது ஹாஃப் எலிப்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோனிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இது இந்த மாதிரி கூட நம்மளால் ட்ராப் பண்ணிக்க முடியும். ஆங்கிள் வந்து நம்ம இந்த ஆங்கிள் வேணும் கொடுத்து நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ட்ராப் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸில் ஆக்சிஸ் எண்டு எலிப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டோ இல்லை எண்டு பாயிண்ட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு எலிப்ஸ் வந்து வரைஞ்சிக்க முடியும் நம்ம இந்த டிஸ்டன்ஸை கொடுக்குற மூலியமா. அதே மாதிரி எண்டு பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டும் வரைஞ்சிட்டு ஒரு எலிப்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அண்டு ஆக்சிஸ் எலிப்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு எண்டு பாயிண்ட் வைக்கிற மூலியமா ஒரு எலிப்ஸ் வந்து வரைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் வைக்கிற மூலியமா ஒரு எலிப்ஸ் வந்து வரைய முடியும். அதாவது இங்க இருந்தா எண்டு பாயிண்ட், இங்க இருந்தா ஸ்டார்ட் பாயிண்ட். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா என்னோட அசம்ஷன் படி நான் கிளாக் வைஸ் எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். இப்போ ஒரு எலிப்ஸ் நான் வரைகிறேன் அப்படின்னா இது சென்டர் பாயிண்டா நான் அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் பாயிண்டா அசம்ஷன் பண்ணிக்கிட்டு நான் இந்த மாதிரி தான் வரைவேன். ஓகேவா, இப்போ ஆஃப் எலிப்ஸுக்கு இது நான் இதை வந்து எண்டு அப்படின்ற மாதிரி நான் நேம் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பைலைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வேணுன்ற இதில் ட்ராப் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இதுதான் இந்த ப்ரொஃபைல் தான் வரைய போகிறோம், அதாவது ஒரு உருவமே இல்லாமல் ஒரு சர்ஃபேஸோ ஒரு ஸ்கெட்சோ வந்து ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பைலைன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம ஜஸ்ட் ஒரு ரஃப் அண்ட் ஸ்கெட்ச் வரைகிறோம்ல, ஸோ அது மாதிரி தான் ஸ்பைலைன் வந்து ஆக்ட் ஆகும்.